சரி, அடுத்து என்னுடைய அனுபவ நிலையில் சில தகவல். யுஎஸ்ஏ. ஓகே. சாரி. ஏன் அப்படின்னா, நடந்த ஒரு போராட்டத்தில் நான் உங்களை ஓரளவு சேதாரத்தை ஏற்படுத்திட்டேன். ஆனால் யுஎஸ்ஏக்கு நான் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நன்றி சொல்லணும்னு நினைப்பேன். ஆனாலும் நடந்த சேதாரத்துக்கு மன்னிச்சுக்குங்க. ஓகே, இனிமேல் எந்த சேதாரமும் ஏற்படாமல் நான் உங்களுக்கு ஓரளவு தோது பார்க்குறேன். ஓகே. அடுத்து டிஎம்கே டிஸ்கஷன். சரி, நான் ஏதோ உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் தான் இவ்வளோ துன்பத்தை ஏற்படுத்தினீங்க போல் இருக்கு அப்படின்னு. பொருளாதார ரீதியாக எனக்கு எந்த கேஷும் கொடுத்து உதவலை, மற்றபடி சில எரர். ஓகே. ஆனாலும் நீங்கள் எனக்கு நிறையா கேஷ் ஓரளவு தோது செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நிறையா விதத்தில் எனக்கு சாதகமான சூழ்நிலையாக தான் அமைஞ்சது. சரி, ஓகே. அது மற்றவங்களோட நிலையில் ஏற்றத்தாழ்வு அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் என்னோடய நிலையில் என்ன தகவல் அப்படின்னா, சரி, ஓகே, மன்னிச்சுக்குங்க. சாரி. இனிமேல் எந்த தவறு ஏற்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. சரி, அடுத்து ஏடிஎம்கே டிஸ்கஷன். நான் அதாவது இந்த சமீப காலமாக சில எரர்லாம் ஏற்பட்டுச்சா, அதனால் சரி ஏதோ ஒரு இவங்க தான் ஏதோ எரர் ஏற்படுத்துகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் எவ்வளோ அடித்தாலும் அவங்க தான் நம்மளை காப்பாற்றுறாங்க. அதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயந்தான். அதனால் ஒன்றும் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, மன்னிச்சுக்குங்க. ஓகே. இனிமேல் நான் இந்த எரர் ஏற்படாத மாதிரி ஓரளவு தோது பார்த்துக்கிறேன். ஏன்னா கடந்து போன விஷயம் அப்படின்றப்போ அது கடந்து போனது. அப்போலாம் அந்த கடந்த காலத்துக்கெல்லாம் நான் பொறுப்பு வைக்கிறதுன்றது ரொம்ப தோதாகாத ஒரு விஷயம். ஓகே. அதனால் கடந்த காலத்தில் அப்படிங்க இப்படிங்க எதோ நடந்துட்டு போகுது. அது நடந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நிகழ்காலத்தில் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றது தான் விஷயமே. அதனால் நிகழ்காலத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தோதாக தான் இருக்கீங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே. சரி, அடுத்து ஒரு உணர்வு ரீதியாக ஏதோ வகையில் ஒரு புதிய ஒரு மாற்றம், அது உங்களோடய வச்சுக்கிங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் அப்படின்றது ஒரு ஃப்ரீக்குவன்சி தான். அது ஹியூமனோடைய ஃப்ரீக்குவன்சி. ஆனால் டால்ஃபினுக்கு அப்படி கிடையாது. 1,50,000 வரைக்கும் ஃப்ரீக்குவன்சி இருக்கும். இன்னும் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய திமிங்கலத்துக்கெலாம் இன்னும் பயங்கரமான ஃப்ரீக்குவன்சி இருக்கும். அதே மாதிரி யானைக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அந்த செவி உணர்வு திறன் அப்படிம்பாங்க தமிழில். ஓகே. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அனிமலுக்குமே இந்த உலகம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஓகே. அந்த 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் ஹியூமன் ஃப்ரீக்குவன்சியில் சரியான வார்த்தை அப்படின்றது எனக்கு மிகவும் அவசியம். எனக்கே தோதில்லை, எனக்கே நிராகரிக்கிறீங்க அப்படின்றப்போ நான் மட்டும் அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கணும். ஓகே. அதனால் சரியான வார்த்தை உச்சரிப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. என்கிட்டயே எல்லாமே தோது பார்த்துக்கிட்டு கடைசியாக என்னையே நிராகரிக்கிறாங்க. அப்படின்றப்போ நான் மட்டும் ஏன் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்? ஓகே. கம்முன்னு உலக நாடுகள் எவ்வளவோ இருக்குது. அந்த நாட்டுக்கு கம்முன்னு மூவிஸ் புக் பண்ணிவிட்டு அவங்கள ஏதோ தோது பார்த்துக்கிட்டு அப்படியே படிப்படியாக படிநிலையில் முன்னேறி போகிறது தான் நல்லது. ஓகே. அதனால் சரியான வார்த்தை உச்சரிப்பு அப்படின்றது மிகவும் அவசியம். அடுத்து யதார்த்த ரீதியாக இன்னொரு தகவல் இருக்குது. பொதுவான நிலையில் எல்லாருக்கும் சொல்கிற தகவல் தான். எல்லோரும் மாதிரி நான் நினச்சிடாதீங்க. ஓகே. அவங்களுக்கு அப்படி நடந்துடுச்சு, அவங்க சமாதானமாக போயிட்டாங்க. இவங்களுக்கு அப்படி நடந்துடுச்சு, இவங்க சமாதானமாக போயிட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே. அதாவது என்ன உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உலகத்துலேயே ரொம்ப வலிமையான நாடெல்லாம் நிறையவே இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா, இந்த யுஎஸ்ஏ, ஈரான், அப்புறம் இந்த சைனா, இந்த நாடுகள் தான் ரொம்ப வலிமையான நாடு. ஏன்னா மிலிட்ரி, அவங்கெல்லாம் போர் செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. பொருளாதார தடை வெடித்தாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாட்டில் 50 நாள் கவர்மெண்ட்டே வேலை இல்லை, எல்லாமே தடை பந்து அப்படின்னா கூட அந்த நாட்டில் எல்லாம் செழிப்பாக தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு வல்லரசு நாடுகளாக இருக்காங்க. அப்பேற்பட்ட நாடே நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் செய்கிறாங்க. அப்படின்றப்போ எனக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
உங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஓகே, அந்தளவுக்கு நான் செல்வாக்கான ஒரு குவாலிஃபைடான ஆள். அதனால் என்கிட்டலாம் நீங்கள் சாதாரண மோதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நரகத்தான் அப்படின்றது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நரகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நீங்கள் உண்மையில் அனுபவிச்சிங்கன்னா தான் புரியும். நீங்களாம் மீள முடியாத அளவுக்கு நரகத்தை அனுபவிப்பீங்க. ஓகே, அதனால் இனிமேல் எப்படி பதமாக நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும். ஓகே, சரி. பொதுவான தகவல் என்ன அப்படின்னா, இனிமேல் பகல் பொழுது ஃபுல்லாக போர்க்களமாக இருக்கும். எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, உலக நாடுகளுக்கு இனிமேல் தான் நல்ல காலம் பிறந்திருக்கு. ஓகே, அதனால் நான் நல்லவன் தான், நல்லது தான் செய்கிறேன். ஆனால் என்ன பாதுகாப்பு இருக்குது? அதனால் இனிமேலாவது நான் கொஞ்சம் உஷாராக இருக்கலான்னு இருக்கேன். ஓகே, அடுத்து நல்லது செய்கிறன்ற பேரில் எனக்கு நானே துன்பத்தை ஏற்படுத்திக்கிறதுன்றது எனக்கு தோதாகாது. அதனால் எது தோதோ அதன்படி மட்டும் நான் செயல்படலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்குன்னு ஒரு பாதை இருக்குது. ஓகே, ஒரு நல்ல பாதையில் பயணிக்கிறது எப்படின்னா, ஸ்கூலு, காலேஜு, யூனிவர்சிட்டிலே சொல்லி தருவாங்க. நான் ஒன்றும் தனியாக சொல்லி தரத்துக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அதனால் என் பாதையை பார்த்துட்டு போகிறது தான் எனக்கு நல்லது, என்னை சார்ந்த நபர்களுக்கும் நல்லது, என்னை சார்ந்த உலக நாடுகளுக்குமே நல்லது. ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.